அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். சித்திரை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். விவேகத்துடன் செயல்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தாங்கள் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். வெல்ல முடியாத பகைவரிலும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு மண்ணை தொட்டாலும் பொன்னாக்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது ஆராய்ச்சிகளை வெற்றிகரமாக முடித்து பட்டங்களை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். பெண்களுக்கு தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் எளிதில் வெற்றிகரமாக நிறைவேறும். சில அன்பர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சில அன்பர்கள் சென்று வருவீர்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மே மாதத்தில் 3, 4 மற்றும் 5ஆம் தேதிகள் வருகின்றது. தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சித்திரை மாதத்திற்கான சுப தினங்களாக ஏப்ரல் மாதத்தில் 14, 15, 18, 19, 23, 24, 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், மே மாதத்தில் 1, 2, 8, 9, 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மே மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள சித்திரை மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஏப்ரல் மாதத்திற்கு 18ஆம் தேதி, சித்திரை மாதத்திற்கு 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 10ஆம் தேதி புதன்கிழமையும், ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 17ஆம் தேதி புதன்கிழமையும், மே மாதம் 4ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதம் 9ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மே மாதம் 11ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 31ஆம் தேதி புதன்கிழமையும் சுப முகூர்த்த தினங்களாக வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மே மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது
மே மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. சித்திரை மாதத்திற்கு 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:54 முதல் காலை 9:30 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. சித்திரை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மேசராசியில் அமர்ந்தும், செவ்வாய் கடகராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மீனராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பகல் வரை மீனராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பகல் முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி பகல் வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், மே மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். ராகு பகவான் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை வரை மீனராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். கேது பகவான் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை வரை கன்னிராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.